மாருதி சுசுகி பிரெஸா இன்னைக்கு கதாநாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரினுடைய டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு பாக்குறோம். மாருதி சுசுகி பிரெஸா இது ஆக்சுவலா இன்னைக்கு கதாநாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்ட அந்த மாருதி சுசுகியோட பிரெஸா தான். ஆனா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொண்ட கார். இது ஏற்கனவே எப்படி வந்து ஒரு 103 எஸ்பி அளவுக்கு சக்தியோ 130 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தியதோ அதே போல சக்தியையும் டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய கார் இது. ஸோ ஒரு தசாப்தமாக ஒரு 10 ஆண்டுகளாக இது சந்தையில் இருக்கக்கூடிய கார். இப்போ இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இது ஏற்றுமதி ஆகுது. அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய இந்தியாவில் மட்டுமே வந்து 14 லட்சத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இந்த காருக்கு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் பிரெஸாக்கள் உலகம் முழுக்கும் பல்வேறு விதமான சாலைகளில் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. இதனுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 16 இன்ச் கொண்ட இந்த அலாய்வியல் டிசைன் நமக்கு புதியது, நன்றாகவும் இருக்கிறது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வீல் ஆர்ச் இருக்குல்ல, எப்போதும் போல நல்லா ப்ரொனவுன்ஸ்டா ரொம்ப அகலமா மஸ்குலரா இருக்கிறத பார்க்குறோம். பாடி கலர்ல இல்லாமல் இது இரட்டை வண்ணத்தில் இருக்கக்கூடிய கார் இது. ஸோ அதனால இந்த சிகப்பும் கருப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீலிங் இந்த காருக்கு கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு டர்ன் இண்டிகேட்டரும் இருக்கு. இந்த இடத்துல 360 டிகிரிக்கான கேமரா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்கே மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கிளாடிங் இருக்குல்ல, இப்போ இந்த கிளாடிங் என்பது இரட்டை வண்ணத்துக்கு மாறி இருக்கு. வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 மீட்டர். அது வீல் டு வீல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் இருக்கு. பாடி கலர் ஹேண்டில்ஸ் இருக்குல்ல, இது ஃப்ரெஷ் டோர் ஹேண்டில்லாம் கொடுக்கல, இது கன்வென்ஷனலாக எந்த ஹேண்டில் கொடுக்குமோ அப்படிதான் கொடுத்துருக்காங்க. காரினுடைய பின்னழகு, காரினுடைய ரியர் சைடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறோம். முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறது, எந்த மாற்றமும் கிடையாது. இந்த டெயில்கேட் பார்த்தீங்கன்னா வந்து முன்பு எப்படி கம்பீரமாக எப்படி வந்து ஒரு ஸ்கல்ப்டட் லுக்குன்னு வாங்கல்ல, ஒரு செதுக்கி வைத்ததை போல அதே மாதிரியான ப்ரொபோர்ஷன்ல அதே மாதிரியான ஒரு அழகோட இந்த இருக்கிறத பார்க்குறோம். இந்த காருக்கு இந்த பிரெஸா அந்த லட்சணையும் அந்த எஸ் என்ற லட்சணையும் ஒரு அழகு சேர்ப்பதாக இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் எழுத்துக்கள் இங்கே இருக்கு. சரி, காரினுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே போதுமான அளவுக்கு இங்கே பூட் ஸ்பேஸ் இருக்கிறதையும் பார்க்குறோம். நிச்சயமாக வந்து இந்த இடத்துல நம்ம கூரை மட்டும் அடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக சீட் உயரத்துக்கு அடுக்கினாலே ஒரு 4-5 பெட்டிகளை வந்து தாராளமாக அடுக்க முடியும். இங்கே வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இரவு நேரங்களில் அது ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த இடத்துல ஹூக் இருக்கு. ஸோ சில பைகளை வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். பொதுவாக ஒரு கார் வந்து எந்த அளவுக்கு ஒரு சாலிடான கார் அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஸோ அதை கிராஷ் டெஸ்ட் பண்ணணும், பெரிய ரேஸ் கோர்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தட் சவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சவுண்டே ஒரு கார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான கார், சாலிடான கார் என்பதை நிரூபிக்கக்கூடியது. இட்ஸ் எ வெல் பில்ட் கார் இது. பொதுவாக மாருதி சுசுகி மேலே எப்போதுமே வந்து ஒரு புகார் உண்டு. என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதுகாப்பில் வந்து கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாருதிக்கும் பாதுகாப்புக்கும் இடையில ஒரு பெரிய கேள்விக்குறி எப்போது இருந்துகிட்டே இருந்தது. அந்த கேள்விக்குரிய இந்த பிரெஸா என்பது அடித்து உடைத்து நொறுக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரத் என்கேப்ல அடல்ட் சேஃப்டியாக இருந்தாலும் சரி, சைல்ட் சேஃப்டியாக இருந்தாலும் சரி, இது 5 நட்சத்திரங்களை வாங்கி இருக்கிறது. ஸோ அந்த வகையில் மாருதிலேயே வந்து ரொம்ப பாதுகாப்பான கார் என்ற ஒரு பெருமையை இந்த மாருதி பிரெஸா என்று பெற்றிருக்கிறது. காருடைய கேபினை உள்ள பார்க்கறது முன்னாடி கேபினுடைய இந்த காருடைய கதவோட பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த கார் கதவு எந்த அளவுக்கு எத்தனை டிகிரி திறக்குதுன்றதை நீங்க பார்க்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து மற்ற டாடா கார்கள் மாதிரி ஏறக்குறைய 180 டிகிரிலாம் திறக்காது. பட் இருந்தாலும் கூட நம்ம உள்ள போய் உட்கார்றதுக்கு போதுமான அளவுக்கு இது திறக்கிறது நான் பார்க்குறோம். இந்த பக்கம் இந்த சீட்டையும் போய் நான் பார்த்துடலாம். இந்த சீட் என்பது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 6 வகையில் இந்த சீட்டை வந்து நாம மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இந்த கோட்ரைவர் சீட் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து 4 வகைகளில் இதை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இது ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது. எகைன் இஸ் நாட் எ பவர்ட் சீட், ஆனால் இது வென்டிலேட்டட் சீட்ஸ், இந்த குளிர்மையான காற்று வரக்கூடிய சீட் இது. ஸோ இந்த காரினுடைய டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த டேஷ்போர்டு, இந்த ஸ்டியரிங், ஸோ இதெல்லாம் ஒன்றா வச்சு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இருந்த பிரெஸா எப்படி எந்த தோட்டத்தில் எந்த இரட்டை வண்ணத்தில் இருந்தோ அதே இரட்டை வண்ணம் தான் எங்கேயும் கண்டினியூ ஆகுது. இந்த கருப்பு வண்ணமும் இந்த பிரவுன் வண்ணமும் இணைந்து இருக்கக்கூடிய கூட்டணி என்பது தொடர்ந்து இங்கே நீடிப்பதை பார்க்கிறோம். மாருதி விக்டோரியஸ்ல இருக்கக்கூடிய பல விசைகளும் திருகுகளும் இங்கே இடம் மாறி வந்திருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க மாற்றமாகவே நமக்கு படுகிறது. இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் தான் இது. கூடுதலாக இங்க வந்து ஆக்டிவ் கூலிங் என்ற வசதி சேர்ந்து இருக்கு. ஸோ அதனால ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் தடுக்கப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 12 வோல்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்லெட் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போலவே இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பிக்கான சாக்கெட் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது வந்து 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்ட கார் என்பதால தான் இதனுடைய கியர் பாக்ஸ் நாப் என்பது இப்படி இருக்கிறது. ஸோ இங்கே கியரை நாம் தேர்ந்தெடுத்து ஓட்டுவதற்கான
அந்த குறியீடுகள்லாம் இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தபடியாக இந்த வென்டிலேட்டர் சுவிட்சுக்கான இந்த விசைகள் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன 2 கப்ஸ் வைக்க முடியும், அதற்கான இடமும் இங்கே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் இது. ஆனால் இந்த ஆம்ரெஸ்ட்டு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக்கோ பார்க்கிங் பிரேக்கோ ஸோ இந்த அது மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஸோ மேனுவலாக தான் இங்கே ஹேண்ட் பிரேக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான க்ளவ் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது சில்டு க்ளவ் பாக்ஸாகவே இருக்குது. ஸோ ஏற்கனவே இருந்ததை போல் இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு சன்ரூஃப் இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள் பேனல் சன்ரூஃப் தான் இது. ஸோ இந்த 10.1 இன்ச் கொண்ட இந்த தொடுதிரை இருக்கு இல்லையா, இது விலை உயர்ந்த வேரியண்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும். இதுவே விலை குறைந்த வேரியண்ட்டாக இருந்தால் நமக்கு கிடைப்பது என்பது 7 இன்ச் கொண்ட தொடுதிரை தான் கிடைக்கும். சரி, 10.1 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 7 இன்ச்சாலும் சரி, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, ஒயர்லெஸ்ஸாகவே நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த ஆக்சுவலாக வாய்ஸ் அசிஸ்டெல்லாம் இருக்குது. இதில் வந்து அலெக்ஸாவும் கொடுத்துருக்காங்க. ஹாய் சுசுகி அப்படின்னு சொல்லியும் இந்த காரோட உரையாட முடியும், கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் சுசுகி நேவிகேஷன் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம்தான். இந்த காரில் வந்து 4 ஸ்பீக்கரோட 2 சப்வூஃபரும் இருக்குது. அடுத்ததாக இந்த ஸ்டேரிங் வீல் பார்க்குறோம். இந்த ஸ்டேரிங் வீல் வந்து 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். இது ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். லெதரைட்டில் ஒரு உரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு பக்கத்தில் தான் ஆக்சுவலாக பல விசைகள் இருக்குது. ஸோ இந்த பல விசைகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இங்கே 360 டிகிரி கேமரா வியூ வேணுமா, ஸோ இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் வேணுமா, ஸோ இது மாதிரி பல பட்டன்கள் நம்ம இங்கே பயன்படுத்த முடிகிறது. பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புக்கு இந்த 360 டிகிரி கேமரா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இது இல்லாமல் இதே போலவே இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. இது பாரத் என்கேப்பில் சைல்ட் சேஃப்டிலையும் அடல்ட் சேஃப்டிலையும் 5 லட்சத்தில் வாங்கியிருக்குன்னா அப்படி இந்த காரில் என்ன தான் இருக்குது, எப்படி மாருதி சுசுகி ஜஸ்ட் லைக் தட் வந்து இதை கிராக் பண்ணாங்க அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரும். ஸோ எல்லா விதமான சேஃப்டியும் இதில் இருக்குது. அடாஸ் லெவல் 2 அப்படிலாம் பேர் சொல்லாட்டினா கூட இதில் வந்து 6 காற்றுப்பைகள், ஈவன் இன்க்ளூடிங் த சைட் கர்டன்ஸ் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இவங்க பல உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சேஃப் எக்ஸிட் வார்னிங் இருக்குது, ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் இருக்குது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஏராளமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரோடைய பின் இருக்கைகள் எந்த அளவுக்கு வசதியாக இருக்குது, வசதியாக இல்லை, அதான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹெட்ரஸ் தான் முதல்ல நம்மளுடைய பார்வையும் நம்மளுடைய கவனமும் செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா நல்ல ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஷேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு பாதுகாப்பு அம்சம் என்றாலும் கூட இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இடையில இருக்கக்கூடிய பயணிக்கு வந்து அது போல் எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே சிறுவர் தான் உட்காருவார் அப்படின்னு நினச்சி இவங்க இந்த இடத்துல ஹெட்ரஸ் கொடுக்கல. இவ்வளோ பெரிய டனல் இருக்குது பாருங்கள், அதனால் பெரியவர்கள் யாரும் உட்கார முடியாது. ஸோ 5 பேர்களுக்கான கார் அப்படின்னு சொன்னாலும் கூட 4 பேர்கள் வசதியாக உட்கார முடியும். ஒரு சிறுவர் வேணால் உட்காரலாம். ஒருவேளை இந்த இடையில இந்த பயணியும் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வைத்துக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நல்ல ஹெட் ரூம் இருக்குது, நல்ல ஷோல்டர் ரூம் இருக்குது. ரொம்ப தாராளமாக கை காலை நீட்டி உட்கார முடியுது. ஸோ சன்ரூஃப் இருக்கிறதுனால காருக்குள்ளே நல்ல வெளிச்சம் வருது. அதே போல் விண்டோஸும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய விண்டோஸ்ன்னு சொல்ல முடியாதுனா கூட போதுமான அளவுக்கு இது வந்து பெரிய விண்டோஸாக இருக்கிறதுனால நல்ல ஒரு காற்றோட்டமான விசாலமான கார் போன்ற ஒரு தோட்டத்தை இது ஏற்படுத்துகிறது. இந்த இடத்துல ஒரு சன்பிளைன் கொடுத்துருக்கலாம், அது இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சில பொருட்களை வைப்பதற்கு இல்லை பேப்பர்களை வைப்பதற்கான ஒரு பாக்கெட் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ பின் சீட்டுன்னு இருக்கக்கூடிய பயண வசதிக்காக இந்த இடத்துல 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விசைகளும் இங்கே இருக்குது. ஸோ அதே போலவே இங்கே ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான இங்கே போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஐசோஃபெக்ஸ் சீட்ஸை பொருத்துவதற்கான இங்கே ஹூக்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மாருதி சுசுகி பிரெஸா ஏற்கனவே வந்து நன்றாக விற்பனை ஆகி கொண்டு இருக்கக்கூடிய கார் இது. ஸோ சென்ற மாதம் தான் என்னுடைய விற்பனை என்பது சில தேக்கம் ஏற்பட்டது. அந்த தேக்கத்துக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா புதிய பிரெஸா ஃபேஸ் லிஃப்ட் வருதுன்னு வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்களுடைய முடிவை கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மாதம் என்பது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய சர்ஜ் ஆஃப் திங்ஸை பார்க்க முடியும். ஏன்னா என்னுடைய அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை என்பது அப்படிப்பட்ட விலை இது. ஸோ 7,40,000 ரூபாய் என்பது தான் என்னுடைய ஆரம்ப கட்ட இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ்க்கான விலை. அதாவது நான் சொல்கிறது டர்போக்கானது. ஸோ இந்த 1.5 லிட்டருக்கான இதனுடைய விலை ஒன்றும் வரல, கூடிய சீக்கிரத்தை அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்னுடைய லீடு இருக்குல்ல, தன்னுடைய போட்டியாளர்கள் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுக்கு முக்கியமான போட்டியாளர் இருக்கக்கூடியது என்பது ஹூண்டாயில் இருக்கக்கூடிய வெர்னாவும், கியாவில் இருக்கக்கூடிய சோனட்டும், டாட்டாவில் இருக்கக்கூடிய நெக்ஸானும் தான். ஸோ இந்த போட்டியாளர்களை தாண்டி இது தொடர்ந்து தன்னுடைய முதல் பொசிஷனை தக்க வைத்துக் கொள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி என்ன இதில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இன்ஹெரண்டான என்னென்ன பலங்கள் இருந்ததோ அந்த பலங்கள் அத்தனையும் இன்னமும் அப்படியே தொடர்கிறது. அதை தாண்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய ஒரு தோற்றம் தான் வந்திருக்கு, புது பொலிவுன்னு சொல்லலாம். அந்த புதுப்பொலிவு என்பது இந்த காரினுடைய முகப்பில் இருக்கிறது. ஸோ அதே போலவே காரினுடைய கேபினுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சில புது பொலிவுகள் நடந்திருக்கின்றன. விக்டோரிஸ்லேருந்து சில பாகங்கள், சில திருகுகள், சில விசைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறத நாம் பார்த்தோம். ஸோ மாருதி சுசுக்கின்னு வேறு சில இன்ஹெரண்டான வந்து ஒரு பலங்களும் இருக்கின்றன. அதாவது வந்து நாடு முழுவதும் பறந்து விருந்து இருக்கக்கூடிய அதனுடைய சர்வீஸ் சென்டர்கள், அதனுடைய விற்பனை மையங்கள்,
குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய உதிரி பாகங்கள், இதெல்லாம் இதனோட இன்ஹெரண்டான ஸ்ட்ரென்த்து. அதுவும் இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆரம்ப விலை என்பது இதனுடைய இன்னொரு ஸ்ட்ரென்த்து. ஒரு புதுப்பொலிவு என்பதும் ஒரு கூடுதல் பலம்தான். ஸோ அதனால இது போட்டியாளர்களை விட எப்பொழுதுமே தன்னுடைய முதன்மை நிலை தக்க வைத்துக் கொள்வதற்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இப்போ கூடுதலாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.